ஏய் ஏய் ஹரி, என்ன இது? யார் சார் இவங்கெல்லாம்? என் டீம் சார். கிரிக்கெட் டீமா ஹாக்கி டீமா? என்கவுண்டர் டீம். இது என் கவுண்டர். நிறைய பேரண்ட்ஸ் பண்ற அதே தப்பை தான் நீங்களும் பண்ணிருக்கீங்க. 10 வருஷமா என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? அவன் பிரச்சனை என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? சொல்லுங்க சார். அவன் ஒரு மாதிரி. ஒரு மாதிரின்னா பைத்தியம் இல்ல? இல்ல, இது வேற மாதிரி. போஸ்லாஸ் லேனி போஸ்ல கஷ்ட புரியல. கிறுக்குத்தனமா இருக்குல்ல? இது கிறுக்குத்தனம் இல்ல, கிரீக் லாங்குவேஜ்ல வாட் இஸ் யுவர் நேம்னு நான் அவர்கிட்ட கேட்டேன். எப்படி தெரியாத பாஷை அவருக்கு புரியலையோ அது மாதிரி தான் இவனும். நம்மள மாதிரி எல்லாத்தையும் இவனால வெளிப்படுத்த முடியாது. தட் இஸ் ஆட்டிசம். இப்போ அவருக்கு புரியுறது எனக்கு புரியாது, எனக்கு புரியுது உங்களுக்கு புரியாது, உங்களுக்கு அவருக்கு எனக்கு புரியுறது இவனுக்கு புரியாது. ஆனா இவனுக்கு புரியுறது அவருக்கு எனக்கு உங்களுக்கு நம்ம யாருக்குமே புரியாது. இப்ப புரியுதா? புரியாது. யூ see, நம்ம எல்லாருமே ஒன்னா இருக்கிறது இல்ல, ஒரே உலகத்துல தான் இருக்கும். இவனு நம்மள மாதிரி தான், ஆனா வேற உலகத்துல இருக்கான். பயப்படாதீங்க, இது டிசீஸ் இல்ல, டிசபிலிட்டி. ஒவ்வொரு குழந்தையும் ஒவ்வொரு சப்ஜெக்ட். இவனுக்கு மட்டும் இல்ல, நம்ம எல்லாருக்குள்ளேயும் ஆட்டிசம் இருக்கு. என்ன பர்சன்டேஜ் தான் டிஃபரன்ஸ். இப்ப இவன் கையில் என்ன வச்சிருக்கான் சொல்லுங்க? அவருங்க இல்ல, நீங்க சொல்லுங்க. பொம்மை சார். பொம்மை. நீங்க அதை பொம்மையா பாக்குறீங்க, அவன் அதை குதிரையாவே பாக்குறான். அவனோட உலகம் வேற, நீங்க அதுக்குள்ள போங்க, அவனை புரிஞ்சுக்குங்க. இஸ் a ஸ்பெஷல் சைல்டு. அதுக்காக இவனை எங்கேயாவது ஹோம்ல கிம்ல போட்டுற போறீங்க? எல்லா நார்மல் ஸ்கூல்லையும் இந்த மாதிரி குழந்தைகளை சேர்த்துக்கணும்னு நம்ம பிரசிடென்ட் அப்துல் கலாம் ஒரு ரூலே கொண்டு வந்திருக்காரு. அது தெரியுமா உங்களுக்கு? சொல்லப்போனா நம்ம அப்துல் கலாம், பில் கேட்ஸ், ஐன்ஸ்டீன், நியூட்டன் எத்தனையோ சாதனையாளர்கள் ஆட்டிசம்ல இருந்து விடுபட்டவங்க தான். இதனால இதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு நீங்க ஹரிக்காக உங்க டைமை ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா இவன் ஒரு பெரிய அச்சீவரா கூட ஆகலாம். இல்லைன்னா சார் சொன்ன மாதிரி என்ன வேணா நடக்கலாம். எல்லாம் உங்க கையில தான் இருக்கு. இதை பாருங்க சார், சட்டத்தம்மை சார், நாங்கள் உங்கள் பையனை இந்த ஸ்கூலில் சேர்த்துக்கிறோம். இந்த மாதிரி குழந்தைங்களுக்கெல்லாம் நாங்கள் எந்த கேரும் எடுக்க முடியாது. பேரண்ட்ஸ் தான் கூட இருந்து எல்லாத்தையும் பார்த்துக்கணும். சரிங்களா? சரிங்க. குட் மார்னிங் மேடம். சொல்லுமா. இவர்தான் அந்த பையனோட அப்பா. ஓ, நீதானா? பள்ளிக்கூடத்தில் சேர்த்ததோட சரி, காசு பணத்தை கொட்டி கொடுத்து சேர்த்துருந்தா பள்ளிக்கூடத்தோட அருமை தெரியும் உனக்கு. இது கார்பரேஷன் ஸ்கூல் தானே, அதான் பையன் என்ன பண்ணுறான் ஏது பண்ணுறான்னு ஒன்றுமே கண்டுக்கிறது இல்லை. இல்லம்மா, சின்ன பையன், ஏதோ தெரியாம. என்னையா தெரியாது? கல் எடுத்து அடிச்ச மண்டை உடையும் தெரியாது? ஒரு தடவையா 2 தடவையா? இந்தா உன் பொண்டாட்டியை கேட்டு பாரு, இவனுக்கு இதே வேலையா போச்சு. அந்த பையன் மண்டை உடைஞ்சு தையல் போட்டு ஆஸ்பத்திரியில படுத்திருக்கான். அவனுக்கு ஏதாவது ஒரு ஆச்சுன்னா யாரையா பதில் சொல்றது? மன்னிச்சுங்கம்மா, இனிமே எப்படி? அதெல்லாம் முடியாதியா. முதல்ல டிசி வாங்கிட்டு கிளம்பு. ஏமா டிசி ரெடி பண்ணு. குட் மார்னிங் மேடம். வாமா அமுதவெள்ளி, நியூ அட்மிஷன், பேர் ஹரி, ஸ்பெஷல் சைல்டு. அதான் உன் கிளாஸ்ல போட்டிருக்கேன், கொஞ்சம் பாத்துக்கோமா. ஓகே மேடம். தேங்க்யூ மேடம். பரவாயில்ல சார். வாங்க ஹரி, போலாம். சார் நீங்களே கூப்பிட்டு வாங்க. மேடம் கொஞ்சம் பெரிய மனசு பண்ணுங்க மேடம். ஏமா ஒரு தடவை சொன்னா உங்களுக்கு புரியாதா? முதல்ல இங்க இருந்து கிளம்புங்க. 4 இடத்துல அலைஞ்சதா உங்களுக்கு எல்லாம் புத்தி வரும். அப்பதான் இந்த ஸ்கூலோட அருமை என்னன்னு தெரியும். கிளம்புங்க. டீச்சர் பேசுனாங்க பேரு. அப்புறம் பார்க்குறேன், போ. பசங்களா கவனிங்க, இவர் பேர் ஹரி. இனிமேல் நம்ம கிளாஸ்ல தான் படிக்க போறாரு. எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸா இருக்கணும். என்ன, யாரும் தொந்தரவு பண்ணக்கூடாது, சரியா? நீங்க போய் உட்காருங்க. இதில் உட்காரம் அம்மா டும்.
ஹரி உட்கார். அச்சோ அங்கே உட்காராங்கடி. ஏய் அங்க என்ன பேச்சு, இங்க வா. நான் சொல்லி கொடுத்த பாட்டு சொல்லு. குள்ள குள்ளனே குள்ள குள்ளனே குண்டு வயிறனே. ஏய் எப்படியா சொல்லி கொடுத்த? போ. ஹரி எங்கள் டீச்சர் இருக்காங்க பாரு, அவங்க சொல்கிறத கவனிக்கணும் சரியா? குள்ள குள்ளனை குண்டு வயிறனை ஜான்சி இங்க வா, நீ சொல்லு. குள்ள குள்ளனே குண்டு வயிறனே வெள்ளி வெள்ளி கொம்பன். நீ போய் உட்காரு போ. அக்கா அக்கா இங்க என்னடி இது, ஏன் இவ்வளவு லேட்டு? நான் கரெக்ட் டைம் தான் வந்திருக்கேன். என்ன டீச்சர் ரொம்ப கோமா இருக்க மாதிரி இருக்கு? பாத்துமா, கோப்படுற பண்ணு குடும்பத்துக்காகாதுன்னு சொல்ல போறாங்க. ஏய் நானே கடுப்புல இருக்கேன், சும்மா இரு. வயக்கடுப்பு? என் கிளாஸ்ல புதுசா ஒரு பையன் சேர்ந்திருக்கான். அவன் ஒரு ஸ்பெஷல் சைல்டு. அதனால என்ன, அந்த மாதிரி குழந்தைகள் தான் நீ நிறைய பார்த்திருக்கியே. பிரச்சனை அவன் இல்லடி, அவன் அப்பன்தான். ஏன் என்ன பண்ணா? கடலூர் கவிதைகள் சத்யராஜ் மாதிரி கிளாஸ்ல கொக்காட்டம் வந்து உட்காந்துருக்கான். அதனால உனக்கு என்ன வந்தது? இல்லடி, இந்த மாதிரி குழந்தைங்களோட அம்மா தான் வந்து உட்காருவாங்க. இந்த குழந்தைக்கு மட்டும் அப்பா வந்து உட்காந்துருக்கான். என்னால ஃப்ரீயா கிளாஸே நடத்த முடியல. ஓ அதான் மேட்ரா? சாரி சிவா, நான் நல்லா யோசிச்சிட்டேன். ஆதியோட ஆப்ரேஷன் முடிகிற வரைக்கும் உங்களுக்கு மட்டும் இல்லை, யாருக்கும் நான் லீவ் கொடுக்க முடியாது. இல்லை சார், எனக்கு கண்டிப்பாக லீவ் வேணும். என்ன சிவா இது, ஒரு டீம் லீடர் மாதிரியே பேசுறீங்க? உங்களை நம்பி நான் எவ்வளோ பெரிய பொறுப்பு ஒப்பிச்சிருக்கேன்னு தெரியுமில்ல? சாரி சார், ஆனால் அதை விட எனக்குன்னு சில பொறுப்புகள் இருக்கு. ஐ சி. அன்னைக்கு என்னமோ அவன் பேர் எழுதின தோட்டா உங்ககிட்ட இருக்குன்னு சவால் விட்டீங்க, அவ்வளோதானா? நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு என்ன மாதிரி ஆஃபீஸர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க சார். ஆனால் என் பையனுக்கு நான் மட்டும்தான் இருக்கேன். அங்கே பாருங்கள் சார். டேட், நான் காரில் வெயிட் பண்ணுறேன். ஓகே சரி, இப்போ முடிவா என்ன தான் சொல்கிறீங்க? நீங்கள் லீவ் கொடுக்கலன்னா நான் ரிசைன் பண்ணுறதை தவிர எனக்கு வேறு வழியே தெரில சார். யோ ரமேஷ், என்ன ஆச்சு இவருக்கு? சார், சிவா அந்த பொசிஷனுக்கு வர்றதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டு உழைச்சாருன்னு உங்களுக்கே தெரியும். இப்போ அதே விட்டு போகிறேன்னு சொல்கிறாருன்னா கொஞ்சம் புரிஞ்சுங்க சார். அப்படின்னா இந்த ஆப்ரேஷன் ஃபெயில்யூர்னு சொல்லி டீமே கழிச்சிடலாம் இல்லை? நோ சார், என்னோட எல்லா மூமெண்ட்லேயும் ரமேஷ் என் கூட இருந்திருக்கான். இந்த கேஸோட இன் அண்ட் அவுட் அவனுக்கு தெரியும். இந்த ஆப்ரேஷன் அவன்கிட்ட கொடுங்க, சக்ஸஸ்ஃபுல்லாக முடிப்பான். ஊத்துறா நாங்கள் எது சொன்ன ஐயா அது வரலைங்களே ஐயா. ஊத்துறா, உனக்கு தான்டா ஊத்துறா. நம்மளை ஊற்றி கொடுக்க தான் கூப்பிடுவாங்க, இன்னைக்கு குடிக்க சொல்கிறாங்க. இதில் ஏதோ உள்குத்து இருக்குமோ? எப்படி நமக்கு ஒரு குவார்டர் மிச்சம். ரொம்ப சந்தோஷம். நிறுத்து, இதை ஊத்து. ப்ரெஸ்டேஜ். ஆமாண்டா, ஊத்துறா. பாட்டில் எதுவாக இருந்தால் நமக்கு என்னங்கய்யா, போட்ட ஒன்று தான். நான் பதுக்கி வச்சதை எடுத்து எனக்கே பாசமாக தரீங்களா? பின்ன காசு போட்டு வாங்கி கொடுக்கறதுக்கு நீ சீனியர் ஆஃபீஸரா? ஓகேயா? சாமி ஐயா வணக்கங்கய்யா. ஹரி கீழே இருக்கான், சரிங்க. போய் பார்த்துக்கோ. இதையும் குடிச்சுட்டு வாங்க.
மச்சி ம் சாரிடா மச்சா. எதுக்குடா? இல்லை உனக்கு கேட்காமலே கமிஷனர் கிட்ட அப்படி சொல்லிட்டேன், அதான். ஏய் ஏன்டா ஏன் இப்படி மூணாவது ஆள் மாதிரி பேசுகிற? நீ எதை செஞ்சாலும் கரெக்டாக தான்டா இருக்கும். ஆதியை நான் தூக்குறேன், ஹரியை நீ பார்த்துக்கடா. ம்